இலங்கையில் தற்பொழுது விவாதத்திற்குள்ளாகியுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் எதிர்ப்பு சட்டம் PSTA பாதுகாப்பா அடக்குமுறையா? இந்த தகவல்களை நான் பேச நினைத்தது மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றுதான். இந்த விடயம் ஒரு சாதாரண சட்டம் பற்றியது இல்லை, நம்மளுடைய சுதந்திரம் பற்றியது, நம்மளுடைய உரிமை பற்றியது, நம்மளுடைய வாழ்க்கை பற்றியது. அனைவரும் அறிந்த வகையில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA என்று சொல்வார்கள் 1979ஆம் ஆண்டு தற்காலிக நடவடிக்கைகளுக்காக கொண்டு வரப்பட்டது. பின்னர் 1982இல் நிரந்தர சட்டமாக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை தடுக்கிறோம் என சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் நான் கேட்கின்றேன், பயங்கரவாதத்தை தடுக்கிறதா அல்லது பொதுமக்களை அடக்குகிறதா? இதன் அதிகாரங்களாவன பிடியாணையின்றி கைது செய்யலாம், காரணமே இல்லாம சிறையில போடலாம், மாதங்கள் வருடங்கள் நீதியே இல்லாம வாழ்க்கை அழிஞ்சே போயிடும். இந்த சட்டமானது மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுப்பதாக சர்வதேச ரீதியான விமர்சனங்கள் காணப்படுகின்றது. இது சட்டமா இல்லை அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்ட வெற்று காசோலியா? ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும், அனைத்து நாடுகளிலும் சட்டம் அனைவருக்கும் சமம் எனத்தான் அறிந்துள்ளேன். ஆனால் இலங்கையில் மாத்திரமே சற்று மாறுதலாக நடக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் அநேகமானோர் வடகிழக்கை சார்ந்த தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களே. இனியும் எம் மக்களுக்கு இந்த சட்டத்துடைய தகவல்களை கொண்டு சேர்க்காவிட்டால் இனியும் பல விளைவுகளையும் ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் தமிழ் பேசும் மக்களாகிய நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நாங்கள் இன்னுமே பெரும்பான்மையின் காலடிக்குள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்களும் சுதந்திர பறவைகளே. தற்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கும் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் கூறினார்கள், ஆட்சிக்கு நாங்கள் வந்தவுடன் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTA முற்றுமுழுதாக நீக்குவோம் என வாக்குறுதி தந்தாங்க. இப்போது PTA பதிலாக பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் எதிர்ப்பு சட்டம் PSTA புதிய சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் நோக்கம் சர்வதேச தரத்திற்கு ஏற்ப பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை நவீனமயமாக்குதல் என்று அரசாங்கம் கூறியது. ஆனால் பயங்கரவாதம் என்பது இதில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சாதாரண அமைதியான போராட்டங்களின் போதும் அல்லது தொழிற்சங்க நடவடிக்கைகளின் போதும் அது பயங்கரவாதம் என முத்திரை குத்தப்படும் என சிவில் சமூகங்கள் அச்சம் தெரிவிக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த PSTA இராணுவத்திற்கும் தேடுதல் மற்றும் கைது செய்யும் அதிகாரங்களை வழங்கி இருக்கின்றது. தடுப்பு காவல் கால அளவுகள் சற்று மாற்றமாக முன்மொழிந்திருந்தாலும் நிறைவேற்று அதிகாரத்திற்கு அதிக அதிகாரங்களை வழங்குவதாகவே விமர்சிக்கப்படுகின்றது. பெயர் மட்டும் மாறுகிறது, ஆனால் அதிகாரம் அதே அளவில் இருந்தால் புதிய போத்தலில் பழைய விஷத்தை ஊத்தின மாதிரிதான் இருக்கும். மக்களை பாதுகாக்க வேண்டிய சட்டம் மக்களை பயம் காட்ட ஆரம்பிச்சா அது சட்டம் இல்ல, அடக்குமுறை. சட்டம் கையில் இருக்குது என்பதாலேயே மக்களின் கழுத்தில் கால் வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. மக்களின் குரலை அடக்கும் அரசாங்கம் பலவீனமானது, மக்களின் குரலை கேட்கும் அரசாங்கமே பலமானது. பாதுகாப்பு எனும் பெயரில் சுதந்திரத்தை பறித்தால் அது நாடு இல்லை, பெரிய சிறைச்சாலை. நாங்கள் கேட்பது என்ன? இன்னமும் ஒரு யுத்தம் வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், நீதிமன்ற கண்காணிப்பு வேண்டும், மனித உரிமைகள் பாதுகாப்பு வேண்டும், நிரபராதிகள் காப்பாற்றப்பட வேண்டும். அதுவே ஜனநாயகம். நினைவில் வையுங்கள், ஒரு நாட்டின் பலம் கையில் இருக்கும் ஆயுதங்களில் கிடையாது, அது மக்களின் நம்பிக்கையில் தான் காணப்படுகின்றது. அதனால் நான் சொல்ல வருகின்றேன், பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் எதிர்ப்பு சட்டம் PTA PSTA ஒன்று முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும், அல்லது மக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும். மக்களை அடக்கக்கூடாது. சட்டம் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். நாங்கள் குற்றவாளிகள் கிடையாது, இந்த நாட்டின் குடிமக்கள்.
எங்களை பயம் காட்டி ஆள முடியாது. எங்களை நம்பி ஆளுங்கள். அப்போதுதான் இந்த நாடு வளம் பெறும். நன்றி.